சொல்ல முடியுமா? அதுதானே சொல்லி வருகிறேன். ஐயா பிறந்திருந்தால் யார் பொருளை ஒத்தால் முடியாது தேவகுமாரம் செத்தாலே பாண்டு மகாராஜனுக்கும் குந்தா தேவி மாத்தாது என்று சொல்லியாலே அம்மையர்க்கும் பிறந்த நடுவோர் ஆனாளர்கள் மண்ணா அள்ளி வச்சா என்னடா காரி எங்க அவரு மட்டும் ஜெயப்பட்டோம் அரசன் எங்க நீ மொத்தம் சொல்ல நட்சத்திரம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அழகல் நாங்கள் ஐவராஜாக்கள் துரியோதனாதிகள் 100 பேர்கள் யாரிடத்திலே ஆசானிடத்திலே வாசித்து வந்தோம். ஆனால் அப்படி கிருபனாகத்தானே தோணாச்சாரி ஆசாரிடத்திலே காலால் நிபுணியார் வேலையை கையாலே செய்து முடித்த ஆளான அழகன் அர்ஜுனன் பார்த்தால் மடுபாக யாருக்கு முடியாது துரியோதனா விட்டும் செய்யாத சதியெல்லாம் செய்தார். அதிலே நாங்கள் இவர் ராஜாக்களும் இது செய்தோம். படுபாவி துரியோதனாவுக்கு அரக்கு மாளிகை ஏற்படுத்தி அரக்கு மாளிகையிலே ஐவராஜாக்களை குடிமுறை செய்து புரோஜனாலத்தானி தீட்டி கொடுத்த செய்தான். அதையும் பார்த்தோம். அரக்கு மாளிகையிலே அரக்கு மாளிகையிலே பார்த்தோம். ஐவராஜாக்களும் தாய் குந்தாதேவியும் நூதனமுருதி மாளிகை நவரத்தினால் இடிக்கப்பட்ட மாளிகை துரியோதனாக விட்டவர் கயவஞ்சதற்காரன் அரக்கு மாளிகை ஏற்படுத்தி ஐவராஜாக்களை வரவழைத்தார். நாங்களோ கனகர் என்ற வார்த்தையை கேட்டு அங்கு சென்று பார்க்க முடியாத தருவாயிலே புரோஜனாக விட்டவன்
எங்களை கொல்வதற்காக துரியோதனுக்காக பாழுமண்ணுக்காக பாழுமுடிக்காக செங்கோலுக்காக பரிந்து ஓட்டோட்டமாகத்தானே புரோஜனம் ஓடி வந்து பார்க்க முடியாத தருவாயிலே நாங்கள் ஐவராஜாக்களும் தாய் குந்தாதேவியும் வாருங்கள் என்று வரவழைப்பு அழைத்து பார்த்தான் படுபாவி. என்னடா இது இவர் ராஜாக்கள் கண் விழித்தபடியாகத்தான் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் ஒரு நாள் வேர்களும் தாய் குந்தாதேவியும் நித்திரிலே இருந்தோம். பார்த்தான் எந்த வயன் பீமனாவட்டவன் முன்னறிவு படித்தவன். ஏதடா இது ஏதோ நூதனமுடைய மாளிகை அப்படி என்று கண் விழித்தபடியாகத்தானே இருந்தான். கண் விழித்தபடியாகத்தானே இருக்க முடியாத தருவாயிலே புரோஜனாவிட்டவன் பார்த்தான். அடியவிமா என்னடா மாறுமடா சிறிது நேரம் வேற விளையாட்டு விளையாடலாம் அப்படி என்று வேறு விளையாட்டு விளையாட ஆரம்பித்தார்கள். காட்டகம் சென்று ஒருவருக்கு ஒருவர் பானபிரோசனம் செய்து அதிலேயும் பீமனாவட்டவன் மூச்சாரி விடுவான் அப்படி என்று நினைத்திருந்தார். அந்த நேரத்திலே பீமனாவட்டவன் வீர விளையாட்டிலே புரோஜனாவட்டவன் சோர்வடைந்து விட்டான். சோர்வடைந்து விட்ட உடனே சோர்வடைந்த உடனே அட படுபாவி எங்களை கொல்வதற்காக வந்தாயே அப்படி என்று புரோஜன அரக்குமாளிகையை வைத்து தாய் குந்தாதேவியும் ஐவர் ராஜாக்களையும் மான்மேலையும் தோல்மேலையும் தூக்கி கொண்டு பாதாள சுரங்க வழியாகத்தானே அடுத்து இடுமாவரம் எடுத்து இடுமலை கொண்டு இடுமையை மணந்து முன்னூத்தி மங்கலம் எடுத்தார்கள். மகனை வளைத்து பாஞ்சாலபுரவரே மறைவுத்திருந்தார்கள். பாஞ்சால மன்னனாவட்டவன் பார்த்தான். வில்லை கொண்டு வந்து நாட்டி அவரையும் 36 ராஜாக்களுக்கும் நிர்பணிப்பான். யார்? கிருபாச்சாரி, தோணாச்சாரி, சகுனி, சல்லியன், துரியோதன், கர்ணன் அனைத்து வாருலாம். அப்ப என்ன வரைக்கிறான்? ஐயா குருபெரியோர்களே, ஐயா குருபெரியோர்களே, ஐயா மன்னாதி மன்னர்களே, மகுட முடிவேந்தர்களே, அவனை 86 ராஜாக்களை யாராயிருந்தாலும் உள்ள விளைக்கலாம், நாணியா இருக்கலாம், அம்பாலியாக சென்று திருமண சொட்டலாம். அப்படி என்ற உடனே பார்த்தான் துரியோதனன் கர்ணன் அனைத்து போர்களும் வளைத்து பார்த்தார்கள். வளைக்க முடியவில்லை. நானும் எழுந்திருந்தேன். ஐயா குலத்தான் இருந்தாலும் வெள்ள விளைக்கலாமா, நாணி அறுக்கலாமா, குலத்தான் இருந்தாலும் வெள்ள விளைக்கலாமா, நாணி அறுக்கலாமா அப்படி என்ற உடனே யார் குலத்தாரா இருந்தால் என்ன சாதி என்று சாற்றங்கள் வேறில்லை. ஒன்னு ஆண் ஜாதி ஒன்னு பெண் ஜாதி, குலத்தாரா இருந்தாலும் விளைக்கலாம் அப்படி என்று சொன்னார். என்ன அந்த வார்த்தை பிரகாரம் நானும் எம்பெருமான் பாதத்திலே விழுந்து அண்ணன் பாதத்திலே தர்மராயா பாதத்திலே சிரவணங்கி என்ன செய்தேன்? பார்த்தான் ஏழப்பாப்பான் ஏழப்பாப்பான் உருவோடு இருந்தவன் வளைய அளவில் வளைத்து விட்டானே, அப்படி என்று வச்சந்தூரை அறுத்து விட்டானே, அப்படி என்று கர்ணன் முதல் துரியோதனன் சகுனி சல்லியன் எல்லாம் புறமது கட்டு ஓடினார்கள். மீண்டும் பார்த்தான் இதிலேயும் என்னடா செய்வது, என்ன செய்தான் என்றால் பார்த்தான் படுபாவியா இருக்க முடியாத துரியோதனாவட்டம் சகுனி மாமா சூதைக் கொண்டு நாடு மகரமே அழைத்து அபரித்து 12 வனவாசம் ஓராண்டு அக்காலவாசம் 12 வனவாசம் ஓராண்டு அக்காலவாசம் துளைத்து வந்தால் ஜெகன் பேர்பதி ராஜ்யத்தை தருகிறேன் அப்படி என்று சொல்ல அதன் வார்த்தை பிரகாரமே 12 வனவாசம் ஓராண்டு அக்காலவாசம் துளைத்து
எம்பெருமானை கண்ணனை அழைத்தோம். மாமா கண்ணா கோவிந்தா நாராயணா, ஏ கண்ணா கோவிந்தா நாராயணா, ஏ ரகுராமா, ஏ ஸ்ரீராமா, ஏ பரந்தாமா, எங்களுக்குரிய ஜெகன் பெருப்பதில் அச்சித்தை கேட்டு வாருங்கள் மாமா என்று எம்பெருமானை தூதாக அனுப்புகிறோம். நாடு கேட்டார் எம்பெருமான், நாடு கேட்டார். அடே துரியோதனா, பாண்டவர்க்குரிய ஜெகன் பெருப்பதில் அச்சியத்தை குடலா என்று கேட்டார். கொடுக்க வைத்தார். ஐவராஜாக்கள் வாழ்வதற்கு 5 வீதியால் கொடு என்று கேட்டான். அதையும் கொடுக்க வைத்தார்கள். ஐவராஜாக்கள் வாழ்வதற்கு 1 வீடாவது கொடு என்று கேட்டான். ஊசு முனையில தட்டி தூசு கூட தரமாட்டேன் அப்படி என்று வைத்தார். ஒரு கழிதடான இங்கே கிடக்கு பார்க்கிறான். அப்படி பார்த்தான் துரியோதனன். பாண்டவருக்குரிய இழக்குறோடி சேனை, எங்களுக்குரிய பாண்டவருக்குரிய சேனை 18 நாளை நியமித்து வெற்றி குத்தி ஆண்டவர் போக வேண்டவர் நாட்டை ஆளலாம் என்று கராரமித்து விட்டார். அதன் வார்த்தை பிரகாரம் வாழும் மண்ணுக்காக வாழும் செங்கோலுக்காக பிள்ளையாருக்கு முடியானே முதலாளி பிள்ளையாருக்கு முடியான இரவான் என்று சொல்லுவானே அரவானை பலி கொடுத்து சண்டையை துவக்கி 18 நாள் யுத்தத்திலே 10 நாள் பாடுபட்டு விட்டார் விட்டுவாச்சார். 10 நாள் சாயங்காலம் பகதத்தின் ஆபட்டவன் 2 நாளை பாடுபட்டு விட்டார். 13 நாள் யுத்தத்திலே அப்பா பார்த்தோம். 13 நாள் யுத்தத்திலே நிராதமானியாகத்தான் இருக்க முடியாத அபிமன்யாபட்டவன் அதோ 4 தம்பிமார்கள் 4 புறமாகத்தானே காவல் வைத்து கட்டில்கால் போல் நிறுத்தி அருகாமலே அபிமன்யாபட்டவனை சின்ன சிறு வயதிலே சூதுவாதி எதுமறியாது அபிமன்யாபட்டவனை வாருமடா அது தர்மராயாவுக்கு காவல் இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்ல அதன் வார்த்தை பிரகாரமே பார்த்தால் அபிமன்யாபட்டவன் காவல் இருந்தார்கள். ஓட்டோட்டமாக தன்னை ஓடி வந்து கிங்கிலியர் சேனை என்று சொல்ல முடியாத சேனை அனுப்பி 4 தம்பிமார்களை பிரிக்க செய்து விட்டார். மீண்டும் பார்த்தார் நோனாச்சாரியாவிட்டவன் விருது மாற்றை கூறி சேனாதிபதி வட்டத்தை பெற்று தர்மராயன மடலோடு மடைபடியாகத்தானே கட்டி வந்து ரதகோடி கம்பத்தில் நிறுத்துகிறேன் அப்படி என்று விருது மாற்றை கூறி வந்தார். துரோணாச்சாரி வந்தவுடனே தர்மராயை பிடித்து
மடல் ஒரு வளர்ந்தியா தன்னை கட்டலாம் என்று பார்க்க முடியாது தருவாயிலே பார்த்தால் சுதுவாது எதுவறியாது அபிமன்னாவிட்டவன் ஏதடா இது நாம் காவலே இருந்தோம் நம் பெரியப்பாவுக்கு ஆபத்து வந்து விட்டது யாரோ ஒரு பாப்பன் அதுவோ நம் பெரியப்பாவை கட்டுகிறார் என்று அடித்தான் அடியை வாங்கி புறமதி கட்டு ஓட்டோட்டமாக தலையோடி வந்து துரியோதனா லேசான காரியம் அல்ல அப்படி என்று சொல்ல அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க உன் பிள்ளையா இருக்க முடியாது 60 பிள்ளையும் அழைத்து மொட்டையடித்து பட்டநாமத்தை சாட்டி கோலை விளையாடும் பான்மை போல் பகையாளி குடும்பத்தை உறவாடிக்கு சென்றார்கள். அப்படி சென்றவுடனே பார்த்தார்கள் அபிமன்னாவட்டம் அங்கு அமரவாயி குருட்சேத்திர பூமியில இருக்கிறார். இருக்க முடியாத பார்த்தால் அப்படி சூதுவாது எதறியாது அடே கன்னியா அபிமன்னு நான் பெரியப்பாக்குள்ளே தானடா சண்டை நமக்கும் எமோக்கும் என்னடா சண்டை இருக்கிறது அப்படி என்று பகையாளி குடும்பத்தை உறவாடிகளுக்கு அப்படி சென்றார்கள். பார்த்தான் சூதுவாது எது அறியாது அபிமன்னாவட்டம் கோலி விளையாடும் பான்மையை தொடங்கினார். ஒருவருக்கு ஒரு உடவழி ஏற்பட்டு 60 பேர்களும் மேலும் தோல் மேல் ஏறி அமைத்துக் கொண்டார்கள். பார்த்தான் அபிமன்னாவட்டம் அடப்படுவாவிகளே குலகாரன் பெற்றெடுத்த குலகுழந்துகளே குலகாரன் பெற்றெடுத்த குலகுழந்துகளே நயவஞ்சகர் பெற்றெடுத்த நவமணிகளே அப்படி என்று ஆர்வரித்து அதும்பி எழுந்திருந்து 60 பிள்ளை ஒவ்வொன்றா தனி பொறிக்கடிக்கு ஓங்கி ஒரு அறை விட்டார். அப்படி 13 நாள் யுத்தத்தில் பிள்ளையாருக்கு முடியாத அபிமன்னன் போய்விட்டான். 13 நாள் இரவு சண்டையாக தலைப்பாவித்து 14 நாளிலே கல்லை உடைக்கும் கடவுள்கள் அவனும் போய்விட்டான். 17 நாள் யுத்தத்திலே எனக்கு என் தமிழ் என்று அறிந்தால் சண்டை நின்றுவிடும். ஆனால் என் தமிழுக்கு தெரியும் என் தாய் குண்டாத வார்த்தை கேட்டு என் தமிழாவிட்டவன் 17 நாள் யுத்தத்திலே அமரமாய குருட்சேத்திர பூமியிலே வந்தான். தன்னுடைய தமிழ் என்று மாறாது, தன்னுடைய ரத்தவாசம் என்று மாறாது, உடன் பிறந்த சகோதரன் என்று அறியாது என்ன செய்தேன் என்றால் அப்பா நான் பார்த்தேன் என் தமிழாருக்கு முடியாத கடனை கொண்டு விட்டேன். பார்த்தால் என் தமிழாவிட்டவன் மதவெறி புஜபலப்படுத்த மத விமர்சனம் நான் இட்ட சபதம் நிறைவேற வேண்டும். அப்படி என்று 18 நாள் யுத்தத்திலே இலங்கைக்கோ ராவணேஸ்வரன் கையிலக்கோ ஈஸ்வரன் இல்லை அத்திவாரத்துக்கு ஏக சக்கரேஸ்வரம் பெற்ற பாட்சா துரியோதனை என் தமையனாவிட்டவன் கதை எடுத்து அண்டாது வந்து கதை எடுத்து துரியோதனை தொடைய அடித்து முறித்ததனாலே எங்களுக்கு என்ன பேர் என்றால் யுத்தத்தை முடித்து அண்ணனுக்கு தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகம் சுட்டி இருக்க முடியாத தருவாயிலே எம்பெருமான் அழைத்திருக்கிறார். ஆகையினாலே வணங்குடியார் வணங்கி பிறகு
சலதார விழுகிறீரும் அப்ப சலதார விழுகிறீரும் சாகரம் தலை சார்ந்தால் என்று கொள்வதெல்லாம் இந்த குறைகளில் இருப்பதில்லை புலவர்கள் சபை கூடி பொன்கவி ஆளச் சார்ந்தால் நலம் என்று கொள்வதெல்லாம் நம்ம இது ஒரு பெரியோ மேகலாம் கட்டித்து இடியடித்து மழை பொழிந்து கால்வாய்க்கா வழியா செல்கிறது சமுத்திரம் அப்பேற்பட்ட சமுத்திரத்துக்கு ஒப்பாக்கி நான் அரிய பிள்ளை கூத்து பார்க்க வரும்போதெல்லாம் சமுத்திரம் போல இருந்தது கூட்டம். ஏன்னா அங்க போனா ஏகாதசி சோறு வாங்கி திட்டு வரலாம் அப்படின்னு பல நாடக ஆசிரியர்கள் கடல் போல வந்திருப்பாங்க. நம்ம பண்ருட்டி பகுதியில ஐயா 8 அடுக்கு மாளிகையில் அவருடைய தந்தை இந்த வைகுண்ட ஏகாதசியை படித்து வந்தார். அவருக்கு பிற்பாடு தட்சிணாமூர்த்தி ஐயா இந்த வீர விழாவை செய்து வந்தார். 8 அடுக்கு இயற்கையிலே இருந்து மறந்தே அமரர் மண்ணிலே பிறந்த மாபெரும் தலைவன் அமரர் இருந்து மறைந்த தட்சிணாமூர்த்தி அவருடைய பிள்ளையாகத்தான் திகழ்ந்தார். ராமர் லட்சுமணன் போலவும் சத்ருவர்தன போலவும் ஆகாயம் பூமி போலும் வல்லகனை இருந்தகன் போலவும் சந்திரால் சூர்யால் போலவும் மூத்தூர் பேர் என்ன காசிலிங்க மணிவண்ணன் ஐயா வியோவாத்தானே இருந்து இப்போது ஓய்வு பெற்றிருக்கும் யாரை காசிலிங்கம் ஐயாவும் மணிவண்ணன் ஐயாவும் இந்த வீர விழாவை செய்து உங்கள் வீட்டு பிள்ளையை ஒருபவன் ஆயிரம் கடைவன். எங்களுக்கு இந்த ஊர்லயே நாங்க ஓட்டு போடுறோம். நாங்க 5-6 பஞ்சாயத்துல நாங்க ஓட்டு போடுறோம். இந்த ஊர்ல இருக்கோம். ரோட்டுக்கு போல இவங்களுக்கு சேர்ந்தது இவங்கதான். அப்பேற்பட்ட உங்கள் வீட்டு பிள்ளைகளை ஒருவனாகத்தான் முடியாது பரிவாளன் 1000 கடைவன் உங்கள் வீட்டு பிள்ளைகள் ஏஎம் ஆறுமுகம் எமது குழுவினை கொண்டு வந்து ஐயா வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பாலகோபால கிட்டா கண்ணப்பரம்
கண்ணன் கோவிந்த நாராயணாபட்டவர் அப்படி கீழ்த்தட்டிலே வந்து நானும் மேல் தட்டிலே வந்து என்னடசி பார்த்தனுக்காய் இந்த வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு இந்த வீர விழாவை செய்து அவர் காலகாலமாகத்தானே இன்று ஏன் வைகுண்ட ஏகாதசி கண்முடிக்கிறாங்கன்னா சொர்க்க வாசல் திறந்திருக்குமா இந்த மாதத்துல 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரலையும் யார் இருந்தாலும் மோட்ச சம்பிரதாயம் உண்டு அப்படின்னு புலவர்கள் சொல்லிருக்காங்க, பெருத்த ஆசார்கள் முன்னோர்கள். ஆமா, அனைத்து உலகளுக்கும் பல கிராமத்து நாடக நாடக கலா ரசிகர்களுக்கும் யமராசான் தாய் தென்னகத்தில் சிங்கம் ஒன்று எங்க ஐயா ஐயா தெளிப்புத்து மேல்வாதி மாணிக்கம் கலைந்தாரே இருக்காங்க பார்த்திருப்பாங்க. அவர் என்னன்னு பாட்டு எடுப்பார்.
அர்ஜுன பாட்டு பாடுனேன். எங்க மாணிக்க வாத்தியார் சொல்லி கொடுத்த பாட்டு. புரந்தனர் கதிபுர் மைந்தனானே. எல்லாரும் என்னுடைய நாமத்தை என்ன பாடுறாங்க. அதை பாடாதே, நான் சொல்ற மாதிரி பாடுறாங்க. அது ஸ்டார்ட் ஆயிடுத்து. 4 பேர்கள் அறிவாளிகள் இருப்பார்கள், 4 பேர்கள் புலவர்கள் இருப்பார்கள். அவர் செவிலையும் கேட்கணும், அது இன்பத்தையும் தரக்கூடியதா. அதிலே ஐயா அரவான் அரிஜூனன் அழகு சீலன் மேல்வாதியாருக்கு கடலூர் பஞ்சகுப்பம் மைதானத்திலே நாசர் நடிகர் சங்க தலைவராக இருக்கிற காலத்திலே மேல்வாதியாருக்கு தான் சக்கரவர்த்தி என்று கிரீடம் சூட்டினார்கள். மஞ்சகுப்பம் மைதானத்திலே. அப்பதான் நானும் அந்த கடலூர் மாவட்ட தெருக்கூட்டு சங்க தலைவராக இருக்கும் போது அந்த 2 வீடு கட்டினேன். அது எனக்கு சங்கத்துல வந்தது. ஐயாவுக்கு சக்கரவர்த்தி என்ற பட்டம் நடிகர் நாசர் கொடுத்தார். மேல்வாதி மாணிக்கத்துக்கு சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று பட்டம் கொடுத்தார்கள். அதே போல் ஐயா அரவான் அரிஜூனன் அழகு சீலன் மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் செம்மணி கணேசன் அப்படின்னு பேரு. அவருக்கு மாணிக்க வாத்தியாருக்கு பல காசிநாத வாத்தியார், கரிக்காரு எல்லாம் பிராணம் படிச்சவர்கள். மாணிக்க வாத்தியார் நிறைய ரசிகர்கள் இல்ல, ஆனா எண்ணில்லா ரசிகர்கள் மாணிக்கத்துக் கொண்டு ஒருத்தர் 100 ரூபா காசு கொடுத்தாரு. பையன் சொன்னார், அவர் பேரு அங்க வந்து என்கிட்ட கொடுத்தாரு. எங்க பையனை சொல்ல சொன்னார், ஒரு சீட்ல எழுதி கொடுத்தாரு. அவர் பேரு கதிரவேல் மகன் நெடுஞ்செழியன், வெற்றிவேல், வெற்றிவேந்தன், ராஜேந்திரன் அனைவரும் ஒன்றாகத்தானே சேர்ந்து நடைபெற்றிருக்கும் ஏஎம் ஆறுமுகம் நாடக தலைவன் எமக்காக 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். ஐயா அவருக்கு எங்கள் கம்பெனி சார்பாக வித்தாக்கி முழுத்தவனே பலவாக்கி
அசுமேதையாகப்பட்டது நடந்து கொண்டு போகின்றது. இருந்தாலும் மாமனை பார்க்கறதுக்கு முந்தி என் மனைவியா இருக்க முடியாது சுபத்திர நாயத்துக்கு இல்லையா? அர்ஜுனன் சுபத்திரைக்கு சுபத்திரை மாமன் வந்து எம்பெருமானே வேதநாயகன் விபுத்தி நாயகன் பாடி சாயும் கர்மதன வதன ரூப கண்ணா
நான்காவது திசை தென்பாசமாகத்தான் ரதத்தை ஆரம்பித்திருக்கிறேன். அது போக முடியாது தருவாயிலே அது தெரியும் அது எந்த இடமாமா மாமா ராத்திரி எடுத்துக்க அதாவது உன் தங்கை அவட்ட சுபத்திரை பிள்ளைய பறி கொடுத்திருக்கிறார். அவளை போய் சும்மா பார்த்துட்டு வரேன். நான் உன்னை பார்த்துட்டாவும் மாமா ஒரு நிமிடம் தட்டி வரும் முடிவுக்குள்ள அதை வரேன். இப்படியாக அர்ஜுன் நாடு செல்ல சுபத்திர நாயகம் கொழுப்பு வருகாங்க.
அடித்தாங்க எல்லா வேலையும் செய்யுங்க. நல்லா இருக்காங்கம்மா. பெருசா கொண்டு வந்தா போக மாட்டோம் இருக்குன்ற. பெருசா வந்தா சப்பையா இருக்குங்கிற. எங்கம்மா தாமரை உனக்கு வேணும்? எல்லாம் ஜிப்டா வரணும். கொஞ்சம் மாறி இருக்கணும் மாமா. என்னங்க பாவம் முன்னாடி குண்டா இருப்பான். ஆமா அவன் நினைப்பா மனசுல நானே எழுத்துக்கார முன்னாடி மெல்சியா இருப்பான். இவன் மனசுல நினைப்பான் பாரு அவனுக்கு நம்ம நாட்டு வந்தா கருவு சர்வா மெல்சியா அளவா இருக்கான்.
நம்மளுக்கு வந்தாலும் போதும் நெருங்க பாரு அப்படின்னு நினைப்பான். அந்த மெச்சா இருக்க பாரு அவனே நினைப்பான். அப்ப முன்னாடி பார்த்தா எல்லா விதமா இருக்கப்ப திமிச்சு காட்ட மாதிரி நம்மளுக்கு வந்தாலும் ஒரு சப்பியா அப்படியேமா போடு. என்ன பிரச்சனை அப்படின்னா ஏதோ ஒண்ணு வந்தா ஏதோ குளிர் போனா செய்யலாம். பாட்டுதான் பாடு பாடு சொல்லு. இல்ல அப்ப நானே அவனே பிட்டு போயிதான். சொல்லுமா மாமா எஸ் மாமா 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 டாபர் மாமா ஒரு நாளைக்கு டாபரா வந்துட்டு போறோம். நீ சொல்லுமா நீங்க ஆல்ரெடி சாய்ச்சா ஆம்பளை ஏன் பண்ண மாட்டியா? நான் அது இல்லை இதுல இல்ல சென்டர்ல சொல்லு.
சங்கிலிக்கும் பாரத குத்தி 8 நாள் நடந்தது. நீ சீரா பேசு, மேல தூக்கி பேசு. கேளமா கூட்டு நடத்தி வீட்டுக்கு போய் வரேன்னு வந்தான். அன்னைக்கு 3 நாளை கூட காசு 1000 ரூபாய் கொடுத்தான். என்கிட்ட வாங்கி வேலை வச்சியா வந்தா மாதிரி அங்க அடிச்சு அவன் கையை முடிச்சான். ஒண்ணு இல்லம்மா, பிளேட் வச்சிருக்காங்க போ கொஞ்சம் ஏமாதான் போயிடும். நானும் 21 வருஷமா கூத்தாடுறேன், இவனை தான் நான் மிஞ்ச பார்த்ததே கிடையாது. மேல் கவர்மெண்ட்ல கந்தாமா எந்த சம்பவம் கட்டிக்கிறான், எங்க கட்டிக்கிட்டு வந்தான், எங்க இருக்கான்னு ஒண்ணு அதனால அந்த கரும்பு கோப்பையே இல்ல. யாரா இருந்தாலும் இங்க வந்தா கத்து பாத்துக்கிட்டியா? இங்க வந்தா புது ஆளை பார்க்கலாம். பராமரி கிருஷ்ணன் கடை வேற எங்கேயும் நான் ஓட கிருஷ்ணன் கிட்ட. ஆமா மொட்டை அடிச்சு நிற்கிறான், எங்க போன யாரும் தாலி அடுத்து மொட்டை அடிச்சு நிற்கிறான். யாரு அவன் நான் பலாப்பட்டான். எல்லாரும் தாலி எல்லா பாவத்தையும் எடுத்து போய் லாஸ்டா காசிக்கு போய் வீட்டுக்கு அந்த வேலை எங்களுக்கு. அம்மாடி அம்மா போனா போகுது, கோயிலுக்கு முடிச்சு ஆட கதை கடற்கனு கையை முடிச்சாக்கன்னு வச்சு வேகமா வீட்டுக்கு போனோமா அப்படின்னு பார்க்கணும் வீட்டு போறேன். இது என்ன கெட்ட குளிர் என்ன கையை விட்டுடும், அதனால சேர்த்து அடிச்சு கொஞ்சம் வராது பாருங்க. இந்த கை வேலை வச்சுட்டா வராது, அதனால புடிப்புக்காக புடிச்சிட்டு தடுப்பு சொல்றேன். அது கிருபான அந்த வாரியா குடிப்புக்காக எந்த அவன் புடிச்சு வேணாம், உன் முன்னாடி தான் அவன் புடிச்சு நல்ல பொம்னாட்டியா இருந்தா புடிப்புன்னா என்ன நல்ல நீ ஆக்கத்தான் சொல்ல போறக்கலாம். சரி நான் தான் போட்டேன் இது என்ன நாங்க பொட்டுதான் போனா எந்த கும்பல்ல பொட்டை இல்லாத சொல்லி பொட்டை பொண்ணு வேஷக்காரன் எல்லாம் கூட்டுக்கே மதிப்பு கிடையாது. அந்த மாதிரி வேஷக்காரன் இல்லாட்டி போனா நாடகம் இல்லையா இருக்காது. முதல்ல நான் சொல்லிட்டேன் அவ்வளோ அவன் சொல்றான்னு கேட்டா அவங்களுக்கு பித்து வலி உனக்கு அப்படியே பிடிச்சி அப்படியே பொழுது பிடிஞ்சு போச்சு. ஆமா ஆமாம்மா 5 பணம் வச்சுக்க. இன்னொன்று ஆடக்காத அப்படி ஆட இருக்கு. நம்ம ஒட்டியே ஆடணும்னா சொல்லிக்கிறேன். நம்ம ஆடுறது கொஞ்சம் இன்னும் 2 பேர் வந்து சேர்த்து ஆடுங்க. அதனாலே நான் புந்தி தான் விளங்கும் புந்திடாமா சரி காலை கேளக்காது அவன் என்ன கிழக்காது